இன்றைக்கி நான் என்ன நடத்த போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு? ஓகேவா? நான் வந்து இந்த 4 pillars ஆஃப் ஊப்ஸ் இன் பிஹெச்பி அதிலே நான் வந்து உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் டிஃபைன் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? ஸோ நான் இங்கேயுமே பண்ணிடுறேன். ஃபஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன் இன் டாட் பிஹெச்பி. ஓகே, பிஹெச்பினால பிஹெச்பி சின்டாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? ஒன்றுமே கிடையாது. பேரண்ட்ஸ் கிளாஸ்லேருந்து நமக்கு டிரைவ் பண்ணி சைல்ட் கிளாஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வரும். கரெக்டாக? இப்போ வந்து உங்களுக்கு அப்பா மாதிரி கண்ணு இருக்குது, அம்மா மாதிரி மூக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக அதே தான். சம் ஃபங்க்ஷன்ஸும் மெத்தடும் அப்பா அம்மா கிட்டேருந்து வந்திருக்கும். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி கோடில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, கமெண்ட் பண்ணிக்கலாம் லைனை. இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் இன் கோட். ஓகேவா? இது நான் பிஹெச்பியில் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் பண்ணிக்கோங்க, இஷ்யூஸ் கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் வேறு ஏதாவது டாபிக் ஏதாவது நான் வந்து ஃபர்தராக சொல்லித்தரணும். ஏன்னா நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரியுதுன்னா கேட்டிங்கன்னா சொல்லித்தரேன். ஓகேவா? நான் கொஞ்சம் லாங்காக தான் வீடியோ போடுவேன், ஏன்னா நான் நிறைய பேசுவேன். சரிங்களா? ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துகிட்டு வரேன். அதனால் கொஞ்சம் நிறைய பேசி சொன்னால் மட்டும் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகேவா? அதே மாதிரி எதுக்கு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கோடு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது மெயின் திங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவாய்ட் டூப்ளிகேஷன். சரிங்களா? ஓகேங்களா? கோட் இஸ் ஈஸி டு மெயின்டைன். இதுதாங்க இதோட பர்பஸ். சரிங்களா? கோட் ரீயூஸ் பண்ணிக்கலாம், டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து கோட் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்னா ப்ரோஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஓகேவா? நான் என்ன எடுக்க போகிறேன்னா கார் எடுக்க போகிறேன். ஓகேவா? கார் எடுக்கலாமா? என்ன எடுக்கலாம்? ஓகே, வெஹிக்கிள் எடுக்கலாம். அது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஹியர் ஐ எம் யூஸிங் vehicle as a example. ஓகே ஓகே, ஏன் வெஹிக்கிள் எடுக்கிறேன்? இப்போ வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். கரெக்டாக? வெஹிக்கிள்னால் என்னென்ன வரும்? வெஹிக்கிள்ன்றது காமன் டேர்ம். ஏதாவது வெஹிக்கிள்னு காரு, பஸ்ஸு, மோட்டார் பைக்ஸ், தென் பார்த்தீங்கன்னா எக்ஸட்ரான்னு வச்சுக்கங்களேன். ட்ரக்குன்னு ஒரு வச்சுக்கலாம், ட்ரக்கு எக்ஸட்ரா. இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கும். கரெக்டுங்களா? ஸோ வெஹிக்கிள்ன்றது காமன் டேர்ம். ஸோ வெஹிக்கிள்குள்ளே தான் இது எல்லாமே வரும். கரெக்டாக? ஸோ நான் வந்து காமன் டேர்ம் வெஹிக்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் தான். ஓகேவா? பேரண்ட் கிளாஸ் ஈக்குவல் டு வெஹிக்கிள். ஓகேங்களா? சைல்ட் கிளாஸ் தான் காரு, பஸ்ஸு, மோட்டர் பைக்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? வெஹிக்கிள்ன்றது காமன் டேர்மு. ஸோ அதுலேருந்து டெரைவ் பண்ணி வர்றது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிலாம் மெத்தட்ஸ் எல்லாம் டெரைவ் பண்ணி சைல்டுக்கு வரும். ஓகேங்களா? அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன்? காரும் வெஹிக்கிளும் காரும் மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுங்க, கிளாஸ் வெஹிக்கிள் எடுக்கிறேன். சாரி, வெஹிக்கிள். ஓகேவா? இங்கே பப்ளிக் ஃபங்க்ஷன் வெஹிக்கிள்லாம் என்ன பண்ணலாம்? ஓகே, நார்மலாக வெஹிக்கிளில் என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா? சில வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலையும் போகலாம். ஓகேங்களா? ட்ரெயின் ட்ராக்லேயும் போகலாம். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண சொல்கிறது? ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதான் ட்ரைவ் பண்ணலாம் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வரும்ல. ஸோ வெஹிக்கிள்லாம் நார்மலாக எல்லாத்துக்கும் காமனான இருக்குது ஸ்டார்ட். கரெக்டுங்களா? வெஹிக்கிள்லாம் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அதை தான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? வெஹிக்கிள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண வெஹிக்கிள்னா ஆகும், ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதானே? ஸோ இது ஸ்டார்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. எப்போ நீங்கள் வந்து கர்லி பிரேசஸோ பேரந்தசிஸோ தென் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நானும் நிறைய வாட்டி இந்த மிஸ்டேக் பண்ணுவேன். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே வரலாம். வெஹிக்கிளை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ நான் வெஹிக்கிள் இஸ் ஸ்டார்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுக்கிறேன்னா கார் எடுக்கிறேன்னு. ஓகேவா? சேம் ஃபங்க்ஷன் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கிளாஸ் கார் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கிள். ஏன் கார் இங்கே, ஏன் நீங்கள் வந்து கிளாஸ் கார்னு சொல்லிட்டீங்க, ஏன் எக்ஸ்டெண்ட் வெஹிக்கிள்? எது இதோட பேரண்ட் கிளாஸ்? வெஹிக்கிள் தான். சரிங்களா? ஸோ இப்போ நான் காருன்னு கொடுத்துட்டு இங்கே நான் பப்ளிக் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட்னு கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லா மெத்தடும் ஃபங்க்ஷனும் வந்து பேரண்ட் கிளாஸ்லேருந்து சைல்டு கிளாஸ்க்கு வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ்டெண்ட் வெஹிக்கிள்னாவே என்ன பண்ணுதுன்னா இதில் இருக்கிற ஸ்டார்ட் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். அதனால் திருப்பி நம்ம ஸ்டார்ட் கொடுக்க தேவை அவசியம் கிடையாது. ஸோ இங்கே எது இன்ஹெரிட்டன்ஸ்னால் இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா? கார் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் நம்பர் 19, இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். பேரண்ட் கிளாஸ்லேருந்து டெரைவ் பண்ணி வருது பார்த்தீங்களா, எங்கேருந்து, வெஹிக்கிள்லேருந்து டெரைவ் பண்ணி வருது வரும். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஃபங்க்ஷன். இதுக்கு நான் என்ன கொடுக்கலாம், ட்ரைவ் கொடுக்கலாம். ஓகேவா? ஏன் ட்ரைவ்னு வருதுங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வருதா? ஓகே, அதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் கார் கம்ஸ் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் வெஹிக்கல்னு கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட்டே நான் கார் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல, அப்படி கிடையாது. சரிங்களா? இது நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது தான். நீங்கள் வந்து நோட்டும் பண்ணி வச்சுக்கலாம். என்னோடய வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு புரிஞ்சுதான், வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதான் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஏன் ஒய் கார், ஓகே ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை டிஃபைன் பண்ணிக்கிறோம், ஜென்ரல் பிஹேவியர் டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் we defined general behavior. ஜென்ரல் பிஹேவியர்னா என்ன, எதை டிஃபைன் பண்ணியிருக்கோம், வெஹிக்கிளை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக்கான இதுதான், ஸ்பெசிஃபிக் பிஹேவியரை டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் பிஹேவியர்னா என்னது, ஃபஸ்ட்டு வெஹிக்கிள்லாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டோம். காருக்கு ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கணும்ல, டிரைவ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பிஹேவியர். சரிங்களா? அதாவது வெஹிக்கிளுக்கும் காருக்கும் நம்ம எது வேறுபடுத்தி காட்டுது, வெஹிக்கிள்லாம் நார்மலாக ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்போ காருமே ஸ்டார்ட் ஆகும். அப்போ காரோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன, ட்ரைவ் பண்ண முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் பிஹேவியர். ஓகேங்களா? செகண்டு we have to define specific behavior. கரெக்டா? ஓகே, இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார். ஓகேங்களா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பெசிஃபிக் வந்து கார் சொல்லிட்டோம். ஓகேவா? ஓகே, இதுவுமே டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து காரோட ஸ்பெசிஃபிக் பிஹேவியர் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒய் நாட் வெஹிக்கிள்னு வரும். கரெக்டாக? இப்போ வந்து எல்லா வெஹிக்கிளுமே ட்ரைவ் பண்ண முடியாது. கரெக்டாக? சிலது வந்து பறக்கலாம், சிலது வந்து தண்ணியில் போகலாம், சிலது பார்த்திங்கன்னா ட்ரெயினோட ட்ராக்கில் போகலாம். கரெக்டுங்களா? அதனால தான் நம்ம வந்து இங்கே ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட்டுக்கு பதிலாக. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரைவ் பண்ணால் என்ன பண்ணும், ஆக்சுவலாக கார் ட்ரைவ் பண்ணால் என்ன ஆகும், கார் ட்ரைவ் ஆகும். அவ்வளோதான். சரிங்களா? காரை ஓட்டுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது பிரிண்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? எக்கோ டிரைவிங் கார்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, என்ன ஆப்ஜெக்ட், கார்னு கொடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? புது ஆப்ஜெக்ட் சொல்லிட்டேன், நியூ கார். ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட்டு கார்னால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக கார் தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன் வெஹிக்கல் க்ரியேட் பண்ணல, அந்த கொஸ்டின் வரும்ல. அது ஏன் க்ரியேட் பண்ணலாம், காருன்றது வந்து ஆல்ரெடி வெஹிக்கிளோட பிஹேவியர் இருக்குது. சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா இங்கே நம்மளுக்கு எது தேவைப்படுது, காரோட பிஹேவியர் தான் தேவை. வெஹிக்கிளோட பிஹேவியர் நமக்கு தேவை கிடையாது. அதனால தான் நம்ம கார் எடுத்துனா காரோட பிஹேவியரையும் கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கரெக்டுங்களா? நீங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, நம்ம வந்து பேரண்ட் கிளாஸில் டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் இருக்கும். ஏன் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணல, நம்ம ஏன் இங்கே டிஃபைன் பண்ணுறோன்னுட்டு. ஏன்னா there is no start inside car. கரெக்டாக? காருக்குன்னு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்னு கிடையாது. இங்கே தான் டிரைவ் பண்ணி எடுத்து வந்தோம். கரெக்டாக? அதனால தான் நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டார்ட்னு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ட்ரைவ் பண்ண போகிறோம். கரெக்டாக? காரு ட்ரைவ். ஓகேவா? ஓகே, இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாமா? டேரெக்டாக வந்து இன்சைட் காருக்கு போயிடும். அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது. ஓகே, இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஐஎன் இங்கே இருக்கான். ஓகே, வெஹிக்கிள் இஸ் ஸ்டார்டட் கார் டிரைவிங். அதாவது எங்கேருந்து வரோன்னா இங்கே தான் வரும். இதுதான் நம்ம இதில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? லைன் நம்பர் 17 லைன் நம்பர் 23 தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? வெஹிக்கிள் இஸ் ஸ்டார்டட் கார் டிரைவிங் வந்துருச்சு, டிரைவிங் கார்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்க்கு உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னையோட டாபிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஓகே தான். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் கொஞ்சம் லென்த்தாக நடத்துவேன். சரிங்களா? நடத்துவேன் இந்த சென்ஸ் அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் லாங்காக இருக்கும். உங்களுக்கு ஷார்ட்டாக சொன்னால் ஓகேனா அதுவே கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? யப், தேங்க்யூ.